சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த அற்புதமான சரித்திர பயணத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏதோ ஒரு சாதாரண வரலாறு கிடையாதுங்க. இது காதல், விசுவாசம், அப்புறம் ஒரு பிரம்மாண்டமான பாரம்பரியத்தை உருவாக்குன ஒரு ஆழமான, உணர்ச்சிகரமான பயணம். அதான் ரூத்தோட கதை. எந்த ஆதரவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய துயரத்துல ஆரம்பிச்சு எப்படி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட கிருபையில அவங்க வாழ்க்கை மாறுதுங்கிறத இந்த விளக்கப்பதிவுல நம்ம விலாவாரியா பார்க்க போறோம். இந்த கதையோட தொடக்கம் கொஞ்சம் கனமா தான் இருக்கும். மோவாப் அப்படிங்கிற ஒரு பழமையான தேசம். அங்க வீசுற புழுதி காத்துல ஒரு சிந்த கிராமத்து வீட்டுக்கு வெளியே ரூத் அப்படிங்கிற ஒரு இளம் பெண் தான் அன்பு கணவனை இழந்து கண்ணீரோட அழுதுட்டு இருக்கா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்துல ஆதரவற்ற ஒரு பெண்ணுக்கு இது வெறும் இழப்பு மட்டும் இல்ல, அவளோட வாழ்வாதாரத்தையே உழுக்கிற ஒரு பேரெதிர்ச்சி. தான் வாழ்க்கையே முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கிற ஒரு இருண்ட தருணம் இது. ஆனா இந்த ஆழமான இருட்டுல இருந்து தான் அவளோட அடுத்த கட்ட பயணத்துக்கான அஸ்திவாரமே அமைய போகுது. தன் கணவனை இழந்த பிறகு ரூத்தோட மாமியார் நோமி தன்னோட சொந்த ஊரான பெத்லஹேமுக்கு திரும்ப முடிவு பண்றாங்க. அப்போ ரூத்தையும் அவளோட சொந்த நாட்டிலேயே புது வாழ்க்கையை தொடங்க சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல ரூத் எடுத்த ஒரு முடிவு இருக்கு பாருங்க, அது ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் மாத்திருச்சு. அவ சொன்ன அந்த வலிமையான வார்த்தைகளை நீங்களே கேளுங்க. நீங்க எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன், உங்க மக்கள் ஏன் மக்கள், உங்க தேவன் ஏன் தேவன். இது சும்மா ஒரு எமோஷனலான டைலாக் கிடையாதுங்க. இது அவங்களோட அசைக்க முடியாத விசுவாசத்தோட ஆணி வேர். கண்ணீர் வழியிற அந்த நேரத்திலயும் அவங்க மனசுல இருந்த உறுதியை இந்த வரிகள் நமக்கு ரொம்ப ஆழமா புரிய வைக்குது. சரி, அடுத்த கட்டத்துக்கு போய் இது எப்படி படிப்படியா ஒரு மாபெரும் சரித்திரமா மாறுதுன்னு பார்க்கலாம். அவங்களோட பயணம் மோவாப் தேசத்துல நடந்த ஒரு பெரிய துயரத்துல தொடங்குது. அங்கிருந்து நோமியோட சேர்ந்து பாலைவன பாதையில நீண்ட பயணம் செய்றாங்க. அப்புறம் பரபரப்பான பெத்லஹேம் கிராமத்துக்கு வந்து சேர்னாங்க. ஆரம்பத்துல இது ஒரு சின்ன வலியான முடிவா தெரிஞ்சாலும் எப்படி பல தலைமுறைகளை தாண்டி சாட்சாத் மன்னர் தாவீதோட அரச பரம்பரைக்கே இது வழிவகுக்குதுன்னு இந்த காலவரிசை நமக்கு தெளிவா காட்டுது. பெத்லஹேமுக்கு வந்த பிறகு அவங்க நிலைமை ஒன்னும் உடனே மாறிடல. எப்படியாவது உயிர் வாழணும்ல. அந்த காலத்துல ஏழைகள் உயிர் வாழறதுக்காக அறுவடைக்கு பின்னாடி நிலத்துல சிந்தி கிடக்கிற தானியங்களை எடுத்துக்கலான்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. அதை நம்பி ரூத் களத்துல இறங்குறாங்க. பொன்னிறமா ஒளிரும் கோதுமை வயல்கள், மெல்லிய காத்து, அந்த ரம்யமான சூழல்ல எந்த ஒரு அகங்காரமும் இல்லாம ரொம்ப கடினமா உழைக்கிற அவங்களோட பணிவான குணத்தை இது காட்டுது. தாம் மாமியாரை காப்பாத்தணுங்கிற அந்த ஒற்றை நோக்கத்துக்காக முழு மூச்சா அவங்க உழைக்கிறாங்க. இப்போ இந்த பகுதியில ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற முரண்பாடு தான். ஒரு பக்கம் ரூத் உயிர் வாழ வேற வழி இல்லாம மத்தவங்க விட்டு சென்ற தானியங்களை பொறுக்கிற ஒரு எளிய ஆதரவற்ற பெண். மறுபக்கம் போவாஸ் அந்த வயலோட முதலாளி, பெரும் செல்வந்தர், சமுதாயத்துல ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிறவரு. ஆனா ரூத்தோட கடின உழைக்கும் அவங்களோட நல்ல குணமும் போவாஸோட கவனத்தை உடனே ஈர்க்குது. அவர் அவங்கள வெறும் ஒரு சாதாரண தொழிலாளியா பார்க்காம ரொம்பவே மரியாதையோட பார்க்கறாரு. போவாஸோட நல்ல மனசு சரியா ரூத்தோட நற்குணத்துக்கு ஈடா இருக்கிறது நாம இங்க பார்க்க முடியுது. அவர் என்ன செய்யறாரு தெரியுமா? ரூத்துக்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாதுன்னு தன்னோட வேலைக்காரங்களுக்கு கண்டிப்பா உத்தரவு போடுறாரு. அவங்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர்னு எல்லாத்தையும் கொடுத்து ரொம்பவே பெருந்தன்மையா நடத்துறாரு. ரெண்டு நல்ல உள்ளங்கள் சந்திக்கும் போது அந்த இடமே எவ்வளவு தூய்மையான பரஸ்பர மரியாதை நிறைஞ்சதா மாறுதுங்கிறதுக்கு இது ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. அந்த வயல்வெளியே ஒரு தெய்வீகமான அன்பால நிரம்புது. இதுக்கு பிறகு மாமியார் நோமியோட வழிகாட்டுதலின்படி உறவினர் மூலமா பாதுகாப்ப தேடுற ஒரு பழமையான வழக்கத்தை பின்பற்றி ரூத் ரொம்ப பணிவோட போவாஸ அணுகுறாங்க. அந்த தருணம் உண்மையிலே ரொம்ப எமோஷனலானதுங்க. மென்மையான இதமான ஒளியில எந்த ஒரு கட்டாயமும் இல்லாம முழுக்க முழுக்க பரஸ்பர மரியாதையோட நடக்கிற ஒரு சந்திப்பது. போவாஸ் ரூத்தோட விசுவாசத்தையும் நல்ல குணத்தையும் முழுமையா புரிஞ்சுக்கிட்டு அவங்கள திருமணம் செஞ்சுக்க சம்மதிக்கிறாரு. அவங்களோட ஆழமான பிணைப்பு அந்த இடத்துல உறுதியாகுது. இருள் விலகி வெளிச்சம் பிறந்துருச்சுங்க. அத்தனை கஷ்டங்களும் கண்ணீரும் முடிவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான பைபிள் காலத்து திருமணம் அங்க கோலாகலமா அரங்கிருது. மக்கள் எல்லாரும் சந்தோஷத்துல நடனமாடுறாங்க. சுத்தி உற்சாகமான இசை. அந்த இடமே ஒரு விழாக்கோலமா ஒளிருது. ரூத் மற்றும் போவாஸ் இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையிலேயே இருந்த துன்பங்கள் எல்லாம் காத்தோட காத்தா பறந்து போய் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை இணைந்து தொடங்குறாங்க. இந்த வெற்றிகரமான தருணம் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் தானே. இது எதை ரொம்ப சிறப்பா விளக்குதுன்னா, ஒரு மனுஷனோட உண்மையான குணாதிசயங்களுக்கு கிடைக்கிற இறுதி பரிசை இது காட்டுது. அவங்களோட தொடக்கத்தை பாருங்க. சொந்த நாடு இல்லாத ஒரு இடத்துல பிழைப்புக்காக கீழே சிந்திய தானியங்களை சேகரிச்ச ஒரு சாதாரண பெண். ஆனா முடிவு மன்னர் தாவீதோட மூதாதையர்களா ஒட்டுமொத்த பைபிள் சரித்திரத்திலே ஒரு மாபெரும் இடத்தை அவங்க பிடிச்சாங்க. அந்த ஆசிர்வதிக்கப்பட்ட தெய்வீக ஒளி பொருந்திய முடிவு அவங்களோட நற்குணத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசிர்வாதம்.
சரி, நம்ம ஒரு பிரம்மாண்டமான வரலாற்றை பார்த்துட்டோம். ஆனா இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம். ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முந்தைய இந்த பழங்கால கதை இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையை எப்படி மாத்தி அமைக்க முடியும்? கண்டிப்பா முடியும். இது வெறும் வரலாறு மட்டும் கிடையாதுங்க. இது நமக்கான ஒரு நேரடி வழிகாட்டி. ஒரு இருண்ட சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது, நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிறதுக்கான மிகச்சிறந்த பாடம் இதுல இருக்கு. ஆக இதுல இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 தூண்கள் தான். முதலாவது விஸ்வாசம். நம்மளோட சொந்த துயரத்திலையும் மத்தவங்கள கைவிடாம அவங்களோட உறுதியா நிக்கிறது. 2வது பணிவு. எவ்ளோ கடினமான சூழ்நிலையா இருந்தாலும் கொஞ்சம் கூட ஈகோ இல்லாம நம்ம கடமையை செய்யறது. 3வது நல்ல மனம். மத்தவங்க கிட்ட அன்போடும் பெருந்தன்மையோடும் நடந்துக்கிறது. இந்த 3 இருந்தா ஒருத்தரோட வாழ்க்கையில மாபெரும் மாற்றம் ஏற்படுறது 100% உறுதிங்கிறத இந்த கதை நமக்கு ஆணித்தரவா சொல்லுது. அந்த அழகிய பெத்லஹேம் சூரிய அஸ்தமனத்துல ரூத் மற்றும் போவாஸோட அமைதியான உருவங்களை ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு பாருங்க. விசுவாசம், பணிவு, நல்ல மனம், இந்த 3ம் அவங்க வாழ்க்கையை எப்படிப்பட்ட சிகரத்துக்கு கொண்டு போச்சு பாத்தீங்களா? அந்த குணங்கள் இன்னிக்கும் அதே சக்தி கொண்டவை தான். உங்க வாழ்க்கையும் அதை கண்டிப்பா மாத்தும். இப்போ நீங்க ஒரு கணம் யோசிச்சு பாருங்க. இந்த 3 குணங்கள்ல நாளைக்கு உங்க வாழ்க்கையில எதை நீங்க பயிற்சி செய்ய போறீங்க? உங்களோட அந்த ஒரு முடிவு உங்களோட சரித்திரத்தையே மாத்தலாம். சிந்தித்துப் பாருங்கள்.